நான் எந்த பொண்ணு என்னடி பேசுற என் புருஷன் எப்படி தேவையில்லாம அடிக்கிறது. தினேஷா அடையாளம் she's வேற level. பிரச்சனையாகி அந்த ஹவுஸ் ஓனர் அவங்களே நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கிறத பார்த்து பிரிக்கிறதுக்கு ஏதோ வேலைங்க பண்ணி பிரிச்சுட்டாங்க. நான் இருக்கிற ஊர்ல இவ்வளவு ஒத்துமையா இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும், பிரிக்கிறேன். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரு. எங்க மாமியார் ஒரே வார்த்தை, நீயா வேற ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு முஸ்லீம் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு, என்னை பார்த்து விரும்புறேன்னு சொல்லிட்டு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாரு. அவங்க வீட்டுல இருந்து அவர் எதுவுமே எத்தனார்ல மேடம், வெறும் போட்டு இந்த சட்டை கூட நான் வாங்கி கொடுத்த சட்டை பேண்டோட தான் வந்தாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். எனக்கு ஆட்டோ வாங்கி கொடு அப்படின்னாரு. ஆட்டோவும் வாங்கி கொடுத்தேன் மேடம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. இவர் வேலை என்னன்னா குடி 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 சமத்தியா குடிக்கிறது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. இவருக்கு என்னன்னா நான் அழகா இல்லையா. நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. அதாவது வேற மாதிரி இருக்கிற பொண்ணு கூட 3 நாள் போய் வேணாடு தர்கா இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் தங்கிட்டாரு. தென்ன கிடைக்கல. 3ஆவது நாள் கரெக்டா அவங்க அக்கா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணுடைய அக்கா இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு அவங்க பொண்டாட்டி தேடின்னு இருக்குது, உன்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. 3ஆம் நாள் வந்து நின்னாங்க. போலீஸ்காரனா பண்ணாரு, பூச்சி திட்டினாரு. ஊர் ஜனமே பூந்து அடிச்சுது. அதோட கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. இந்த வண்டி வாங்கி கொடுத்தோம் பாத்தீங்களா, வண்டி வாங்கி கொடுத்து திருப்பி அதுல ஒரு பொண்ணு மீண்டும் மீண்டுமா செம்ம அடி. போன வருஷம் அதே மாதிரி குச்சிட்டு ஏன் வந்தேன்னு கேட்டதுக்கு கொடை கம்பி தூக்கி அடிச்சு கம்பி போய் மண்டையில குத்திக்கின்னு அக்கம் பக்கத்து ஆளுங்க ஆஸ்பத்திரிக்குன்னு ஓடினாங்க. இவரோட முதல் மனைவி எங்க? முதல் மனைவிக்கு அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். இவரு அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். அவரோட ஃபேமிலி ஜாலியா இருக்கு. நான் காலைல வந்துட்டு சாயந்தரம் போவான்னு கேக்குது. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சியா? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? அக்கம் பக்கத்து ஆளுங்க என்ன கேக்குறாங்க, இது சொல்றத வச்சு இது போனதுக்கு அப்புறம் நைட் ஷிஃப்ட் நீ பகல் ஷிஃப்ட் ஆகலான்னு கேக்குறாங்க. எனக்கு இது பண்ண விட மாட்டேன்றாங்க. யாரு? ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. வேற யாரு? நான் தான். காலையில ஏன் சோனி அவனா ஆட்டோ எடுத்துன்னு போறவன் சம்பாதிக்க போவானா வாங்கி ஷாப் போவானா மேடம். அரக்குக்காக எந்த எல்லைக்கும் போவான். சொல்லி ஊத்தி கூடி விரும்புறவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு நானும் அது இப்ப விழுந்துட்டா அந்த பொறுக்கே தட்டி தூ. அது எப்படி ஒத்துப்பீங்க? கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு, அப்புறம் எப்படி ஒத்துப்பீங்க? பதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். சொல்றாங்க உங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்கு, நீங்க அவரை மன்னிச்சு ஏத்துக்குங்க. நான் காலைல வந்துட்டு நைட்டு போறேன். அப்போ நான் நைட்ல பண்ணாடி நீ பகல்ல பண்ணாடியா? இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நடு பக்கத்தை வந்து கிழிச்சு இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் MBBS படிச்சவர். இவர் கையத்தே இவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. இவ்வளவு நல்லவர் இல்ல. இவரோட கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒரு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா, இவர் பேச்சுலர். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? போய் சொல்றாரு அந்த 2வது சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட நான் இவருக்கு அக்கா, நான் எங்க அக்கா வீட்டுல தங்கியிருக்கேன், நான் பேச்சுலர் அப்படின்னு. வேணாம் தாஜு மேடம், இவன் திருந்தணும். இனிமே பொண்ணுங்க பக்கம் போனா இவன் ஒண்ணு நானே விஷம் கொடுத்து சாவச்சிருன்றேன். பாட்டு எல்லா பாட்டு கலந்தா, இளையராஜா பாட்டு, மெலடி பாட்டு எல்லாமே. MBBS பச்சு FRCS முடிச்சுட்டு வந்து ஒரு இளையராஜா பாட்டு எல்லா பாட்டு பாடுவார். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. அடி சாவடி போ, சாவடி போ. சாவு சாவும்ல. பொய் சொல்றாரு மேடம், எனக்கு ஆத்திரமா இருக்கு. அதுக்காக அவர் அடிக்கலாமா? பொய் சொல்றாங்க 2 பேரும் ரியாக்ட் பண்றீங்க, அவங்க அமைதியா இருக்காங்க. அப்ப 2 பேர்ல யாரு? வாய் மூடிடி. அதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு ஆந்திராவுல கிரவுண்ட்ல போட்டு சாவடி அடிச்சாவல் அவளையும் அவ பொண்ணுனா
பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. வந்தாங்க ஆந்திராவுக்கு தேடி வந்துச்சு. உங்களை எதுக்கு தேடி வந்தது? தேடி வந்தது அவர் தேடி வந்துச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. மாயவரத்துல பிறந்தது. மாயவரத்துல பிறந்து ஒரு கிழவனை வச்சுக்கிட்டு வெஸ்ட் மாம்பலத்துல இருந்துச்சு. அது எப்படி அவருக்கு முன்னாடி தெரியும் சொல்லுங்க? அவருடைய பாட்டி பலவிதமா டிராக் போட்டிருக்கேடா. இது ஒரு வித்தியாசமான ஆட்டோகிராஃப்டா. கூட்டு போடா. இந்த லிஸ்ட்ல யாராரு பேர்லாம் வரப்போகுதோ போ. 5 வயசு குழந்தையில இருந்து என் கூட இருந்தா. அப்ப 5 வயசு 15 வயசுல அந்த பொம்பளை சொல்லிருக்க மேடம். அவங்களோட 5 வயசு பொண்ணுக்கு 5 வயசுல இருந்து இவர் வந்து கூட இருந்தாரா? அப்ப 15 வயசுல வச்சிருக்கியா இவர நீ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அதுக்கு இப்படிதான் பேசுவாங்களா? ஒரு பொம்பளை பேசுவாங்களா? தப்பான எண்ணத்துல அதாவது அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. ஒரு லெவலுக்கு மீறிட்டுதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். கொலையும் செய்வாள் பத்தினி அந்த லெவல்ல இருக்குது. விட்டா அது எந்த லெவலுக்கும் போகும். கொஞ்சம்